श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. पुष्पपद्धति श्लोकं 342. घटयसि परिपूर्णान् कृष्णमेघप्रचारे कृतिभिरुपहृतैस्त्वं केतकीगर्भभद्रैः वरदनुपरिणामात् वामतश्यामलानां प्रणति समयलग्नान् पादुके मौलिचन्द्रान्. பதபதார்த்தம். ஹே பாதுகே, வாராய் பாதுகையே, துவம் நீ, கிருஷ்ணமேக பிரச்சாரே பெருமாளாகின்ற மேகத்தினுடைய சஞ்சார காலத்திலே, கிருதிபிகி புண்ணியவான்களாலே, உபகிருதைகி கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற, கேதகி தாழம்பூவினுடைய, கர்ப்பபத்ரைகி உள்மடல்களாலே, வரதனு பரிணாமாத் பெண்ணாக ஆகியிருப்பதனால், வாமதகா இடது பக்கத்திலே, ஷியாமலானாம் கருப்பாயிருக்கின்ற சிவன்களுடைய, பிரணதி சமய சேவிக்கின்ற சமயத்திலே, லக்னான் சம்பந்தித்திருக்கின்ற, மௌலி தலைக்கு அலங்காரமாயிருக்கின்ற, சந்திரான் அர்த்த சந்திரன்களை, பரிபூர்ணான் பூர்ணங்களாக, கடயசி செய்கிறாய் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இந்த ஸ்லோகத்தில் ஒரு பக்கம் கிருதிபிகின்னு சொல்லக்கூடிய புண்ணியவான்கள், மகரிஷிகள், ஞானவான்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவா ஒரு பக்கம் கொண்டு வந்து தாழம்பூவை சமர்ப்பிக்கிறா. அந்த தாழம்பூவில் இருக்கக்கூடிய கர்ப்பபத்ரைகின்னு சொல்லப்படுற உள்மடல்கள் அது எப்படி இருக்குன்னா ஒரு பிறைச்சந்திரன் மாதிரி இருக்குது, வளைஞ்சு இருக்குது. இன்னொரு பக்கம் வரதனு பரிணாமாத் பெண்ணாக ஆகி இருப்பதனால், வாமதகா இடது பக்கத்தில் கருப்பாயிருக்கின்ற சிவன்களுடைய அப்படிங்கிறார். அதாவது என்ன அர்த்தம் இங்க அப்படின்னா, சிவன்களுடைய அப்படின்னு சொன்னதுனால ருத்ரர்கள், ஏகாதச ருத்ரர்களை சொல்றதாகவும், பெண்ணாக ஆகி இருப்பதனால் இடது பக்கத்திலே கருப்பாயிருக்கின்றன்னு சொல்றதுனால இது அர்த்தநாரீஸ்வரரான சிவனை குறிக்கிற வார்த்தையா இதை வியாக்கியார்த்தாக்கள் எடுக்கிறார். அதாவது ஒரு பக்கம் பார்வதி தேவி, ஒரு பக்கம் சிவபெருமான் இருக்கிறதுனால, பார்வதி தேவி இருக்கிற பக்கம் கருப்பாக இருக்குது, ஷியாமலானாம் அந்த பக்கம் கருப்பாக இருக்குது. ஏன்னா பார்வதி தேவியோட நிறமானது கருப்புங்கிறதுனால அந்த பக்கம் கருப்பாக இருக்குது. ஆக ஒரு பக்கம் கருப்பாக இருக்கக்கூடிய சிவன் அப்படின்னு சொல்லும்போது, தம்பதி சமேதரா அதாவது அர்த்தநாரீஸ்வரரா அவர் வந்து பாதுகையை சேவிக்கிறார், பெருமாளை சேவிக்க வரார். அப்படியே பாதுகைக்கும் தன்னுடைய அந்த நமஸ்காரத்தை சொல்கிறார். அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் வரக்கூடியதாக இந்த ஸ்லோகத்தை சுவாமி சாய்ச்சிருக்கார். அப்படி வரும்போது என்ன ஆறுது அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த கிருதிபிகின்னு சொல்லப்படுறவாளால் சமர்ப்பிக்கப்பட்ட தாழம்பூ, இன்னொரு பக்கம் சிவனானவர் பார்வதி தேவியோடு கூடிய சிவனானவர் வந்து சேவிக்கும் பொழுது அவர் தலையில் இருக்கக்கூடிய ஜடாமுடியில் இருக்கக்கூடிய பிறைச்சந்திரன், இந்த பக்கம் ஒரு ஹாஃப் பிறைச்சந்திரன் இருக்குது, அந்த பக்கம் ஒரு ஹாஃப் பிறைச்சந்திரன் மாதிரி தாழம்பூ இருக்குது. இது ரெண்டும் சேரும் பொழுது அது ஒரு பூர்ண சந்திரன் மாதிரி ஆகிறது. ஆக ரெண்டு பக்கமுமே ரெண்டு பேரும் வந்து சேவிக்கிறா. ரெண்டு பக்கத்திலேருந்தும் ஹாஃப் இருக்கக்கூடிய பிறைச்சந்திரன் இருக்குது. ரெண்டு பாதியும் சேரும் பொழுது அது ஒரு முழு சந்திரனாக தெரிகிறது அப்படின்னு சொல்கிற அழகான ஒரு ஸ்லோகமாக இதை கொடுத்துருக்கார். இப்போ இந்த இடத்துல சில விவரணங்கள் கொடுத்துருக்கார். அதாவது அர்த்தநாரீஸ்வரராக இருந்து சேவிக்கிறார் அப்படிங்கிறது, இன்னொரு பக்கம் புண்ணியவான்கள் வந்து சேவிக்கிறார் அப்படின்னு. இப்போது இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய திருமொழியில் ஒரு பாசுரம் ஒன்று உண்டு. தக்கன் வேள்வி தகர்த்த தலைவன் துக்கம் துடைத்த துணைவரூர் போல் அப்படின்னு. தக்கன் வேள்வி அப்படின்னா தக்ஷ பிரஜாபதி ஒரு யாகம் பண்ணுறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இது. அதாவது தக்ஷ பிரஜாபதின்றவர் சதிதேவியோட தந்தையார். சதிதேவின்றவ பார்வதியோட அம்சமாக இருக்கிறவ சிவபெருமானோட பத்னி. தக்ஷ பிரஜாபதி ஒரு யாகம் பண்ணுறார். ஆனால் பரமசிவனுக்கு அதுக்கான அழைப்பு விடுக்கலை. ஆக சதிதேவியை போகாதன்னு சொல்கிறார் பரமசிவனார். ஆனால் அதையும் மீறிண்டு அந்த அப்பான்ற பாசத்தினால கிளம்பி போயிடுறா. ஆனால் அங்கே வந்து தக்ஷன் வந்து சிவனை மதிக்காததுனால அவளுக்கு அங்கே கோபம் உண்டாயிடுறது. அதனால் என்ன பண்ணுறா, அந்த வேள்வியிலேயே தன்னுடைய பிராணனை
தியாகம் பண்ணுறா. அதாவது இது ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த விருத்தாந்தம் உண்டு. அதன்படி அவள் தன்னுடைய உடலுக்குள்ளே இருக்கிற சக்கரங்களை, அதாவது இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மொத்த அக்னியை வந்து திரட்டி அதன் மூலமாகவே தன்னை பஸ்மீகரமாக பண்ணிக்கிறா அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்தின்படி. அந்த மாதிரி ஆன விஷயம் தெரிஞ்ச உடனே சிவபெருமானுக்கு இந்த விஷயம் போகிறது. சதிதேவி அந்த இடத்துல தன்னுடைய பிராணத்தை வியோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும்போது அங்கே சிவபெருமானுக்கு ஒரு கோபம் வருது. அவரோட கோபத்தினால ஜடாமுடியிலேருந்து ஒரு கற்றையை எடுத்து அவர் கீழே போடுறார். அப்படி கீழே போடப்பட்ட அந்த அந்த அம்சம் சிவபெருமானோட அம்சமாக வர்றவர் தான் வீரபத்ரன். அந்த வீரபத்ரன் நேர போய் தக்ஷனோட வேள்வியில் சர்வநாசம் பண்ணி தக்ஷனையோட தலையை வெட்டி அந்த வேள்வி யாக குண்டத்திலேயே போட்டுறார். இப்போ இது எல்லாரும் சுற்றி இருக்கிறவா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. முதல்ல தக்ஷன் பண்ணது தப்புன்னு சொல்லியிருந்தவா ஒரு யாகத்தை இப்படி தடை பண்ணி இந்த மாதிரி ஒரு யாகத்தை நிறுத்துகிற அளவுக்கு பண்ணிட்டாரு சிவபெருமான்னு சொல்லிட்டு சிவபெருமானையே தப்பு சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி பண்ணிட்டார், அதனால வந்து இவர் இவ்வளோ இவருக்கு வந்து ஈகோ இருக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொன்ன உடனே சிவபெருமானுக்கும் அது ரொம்ப கஷ்டமாக போய்டுறது. அந்த யாகம் முக்கியமாக பாதியில் நிற்கிறது. எப்போவுமே ஒரு யாகமானது பாதியில் நிற்கக்கூடாது. அது மொத்த உலகங்களுக்குமே அழிவு கொடுக்கக்கூடியதுன்னு நமக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் பலி சக்கரவர்த்தியோட யாகத்தில் போது பெருமாள் வந்து மூவுலக அளந்துடுறார். அதோட பலியையும் அளந்துடுறார், பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சுடுறார். ஆனால் யாகம் அந்த இடத்துல பாதியில் நிற்கிறது. அப்போ பெருமாள் அங்கே இருக்கக்கூடிய ரித்விக்குகளை கூப்பிட்டு பாதியில் யாகத்தை நிறுத்தாதீங்கோ, அதை பூர்த்தி பண்ணுங்கோன்னு சொல்லி சுக்ராச்சாரியார்கிட்ட சொல்லி அதை பூர்த்தி பண்ணுறார் அவர். ஆக எந்த ஒரு யாகமுமே பாதியில் நிற்கக்கூடாதுன்றது ஒரு ஒரு வேத வாக்கியம் அது. அதனால் என்ன பண்ணுறா, இந்த இடத்துல இந்த மாதிரி தக்ஷன் தான் அந்த இடத்துல கர்த்தா. அவரோட வேள்வியை இந்த மாதிரி அவரையே அழிச்சுட்டதுனால வேள்வி பாதியில் நிற்கிறதேன்னு சிவபெருமானையே எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிடுறா. இந்த மாதிரி பண்ணிட்டாரே இவர் அப்படின்ட்டு. அதனால தான் இங்கே பெரிய திருமொழியில் தக்கன் வேள்வி தகர்த்த தலைவன் துக்கம் துடைத்த துணைவர். துக்கம் அவருக்கு அதனால ஒரு துக்கம் வந்துடுறது. ஐயோ நம்மளோட ஒரு பர்சனல் ஈகோவில் இந்த மாதிரி ஒரு யாகத்தை தடை பண்ணிட்டோமேன்னு அவருமே வருந்த ஆரம்பிச்சுடுறார். அப்போ என்ன பண்ணுறதுன்னா எல்லாரும் பெருமாள் அப்போ வேண்டா. அப்போ பெருமாள் வந்து அது மீறி அந்த அவர் பெருமாளுக்கான ஹவிஸ்பாகத்தை அவர் வாங்கிட்டு அதை பூர்த்தி பண்ணி தர. ஆக இந்த மாதிரி பெருமாள் வந்து ஒரு துக்கம் துடைத்த, அதாவது சிவபெருமானோட துக்கத்தை துடைச்சதுனால சதிதேவியோடு கூட, அப்போ சதிதேவி போய்ட்றா. அதுக்கப்புறம் பார்வதியாக அவதாரம் பண்ணி அவள் திருப்பி சிவபெருமான அடையறா அப்படிங்கிறது விருத்தாந்தம். ஆக அர்த்தநாரீஸ்வரராக இருந்து பெருமாள் அவர் சேவிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பெரிய திருமொழியோட இந்த பாசுரமானது இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னு தோன்றுறது. தக்கன் வேள்வி தகர்த்த தலைவன் துக்கம் துடைத்த துணைவர் அப்படின்னு இந்த இந்த விருத்தாந்தம் வரும்போது ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு. பாதௌகஸ்தே சரணதகதா யாதிகாமோப சிருஷ்டகா. பெருமாளை பார்த்து எல்லாரும் சொல்கிறா, பெருமாளே உன்னோட திருவடி தாமரை நாங்கள்லாம் என்னைக்கு தான் சரணம் பற்றி இந்த காமங்கள் இந்த மாதிரியான உலக சுகங்கள் எல்லாம் துறக்க போகிறோமோ தெரியலையே அப்படின்னு. ஆக இங்கே இருக்கக்கூடிய கிருத்திபிகி புண்ணியவான்கள் இவாள்லாம் தான் அங்கே சபையோராக நிற்கிறா. ஆக எல்லாருமா சேர்ந்து பெருமாள் திருவடியில் சமர்ப்பித்த அந்த தாழம்பூவும் சிவபெருமானோட தலையில் இருக்கக்கூடிய அந்த சந்திரகலையும் சேரும்பொழுது அது பூரணத்துவம் பெறுகிறது. அதாவது பூரண சந்திரன் ஆகிறது. அறகுறையாக நின்றது அந்த வேள்வியானது எப்படி பூரணத்துவம் அடைஞ்சதோ அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த சந்திரனும் பூரணத்துவம் அடையிறது அப்படிங்கிறது நமக்கு புரியறது. ஆக பாதி பாதியாக சமர்ப்பிக்கப்பட்ட தாழம்பூவோட ஒரு மடலும் ஒரு பிறை சந்திரனும் சேரும் பொழுது பூரண சந்திரனா அது போய் சேர்றது அப்படிங்கிறது புரியறது. இதுக்கு டிடி சுவாமி சாய்க்கிற கருத்த மேகம் சஞ்சரிக்கும் போது அந்த பாதி சந்திரன்றது கூட மறைஞ்சு போயிடும். ஆனால் அது பாதுகையோட விசேஷ பிரபாவத்தால் தான் அந்த பாதி சந்திரன் பூர்ண சந்திரனாக ஆனது அப்படின்னு சாய்க்கிறேன். ஆக இது ஒரு அழகான கவி வர்ணனையாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விருத்தாந்தம் சொல்கிற விஷயம் ரொம்ப பெருசுங்கிறதுனால இந்த ஸ்லோகத்துக்கு ஆதாரமாக பெரிய திருமொழி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஊகிக்கப்படுறதையே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.